ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். திருவாடிப்பூர மகோத்சவம் நேற்று. இது நேத்தோட பதிவு. சந்திரபிரபையில் ஆண்டாலும் பின்னாடி சிம்ம வாகனத்துலேயும் வந்துட்டுருக்கார். மூணாம் நாள் காலை யதாஸ்தானத்திலேருந்து, அதாவது குடியேற உற்சவம் இல்லையா, 10 நாள் யதாஸ்தானம்னா அவள் கண்ணாடி அறையில் தான் இருப்பாள். குடிமரத்துக்கிட்ட இருக்கிற கண்ணாடி அறையில் இருப்பாள். கண்ணாடி அறையிலேருந்து ஏழி புறப்பாடு. மாட வீதி கந்தாட வீதி வந்து டெய்லியே சிங்கமாள் கொரட்டில் ஒரு திருமஞ்சனம் ஆகும், அலங்கார திருமஞ்சனம் ஆகும். அதுக்கப்புறம் கோபுரத்தெரு வந்து இன்னைக்கு மண்டபம் கோபுரத்தெரு வந்து அதுக்கப்புறம் தெற்கிறது வீதியில் தஸ்திக் மண்டபம் சொல்கிறா. இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த வீடியோ இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நிகழ்ச்சி நிரலும் போட்டதுனால கொஞ்சம் நீண்டு போச்சு. குழந்தைகள் பாடினது, பெரியவா பாடினதுன்னு விதவிதமாக இருக்குது. கண்ணாடியில் சேவிச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், தாயாரை சேவிக்க வந்தால் நான் உன்னை பார்க்க மாட்டேங்கிற மாதிரி குழந்தைகிட்ட சொல்லுவோம்ல, காணோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முகத்தை மறைச்சுன்னு இருக்கா பாருங்க. கிளியை வச்சு குழந்தைகள்லாம் மறைச்சிக்கிற மாதிரி அவள் திருமுகம் சேவையாகலை. அதனால் எட்டி பார்த்து அவள் திருவடியை சேவிச்சுட்டு மெதுவாக நகருவோம். திருவடியை சேவிக்கிறோம், கண்ணாடியிலையும் சேவையாகலை. மன்னாரை போய் கண்ணாடியில் சேவிப்போம். இந்த சைடில் திருமுகத்தை காட்ட மாட்டேன், நீ இப்படி நேரம் வந்து பாருன்னு சொல்லிட்டா. அதனால் நேர பார்த்ததோட போகிறோன்னு முன்னழகு பின்னழகை அனுபவிச்சுட்டு மன்னாரையும் சேவிக்கிறோம். கண்ணாடியில் மன்னாரை சேவிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கச்சேரியாக குழந்தை வந்து பெண் பிள்ளை ரகசியம் சொல்கிறது, அனுபவிப்போம். சக்கரவந்துவே போல முதலடியே
குழந்தைக்கு கோவில் சார்பாக மாலை மரியாதை செய்யப்படுகிறது. திருக்கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக இன்னிசை நிகழ்ச்சி செல்வி மதுமிதா குழுவினர் கோயம்புத்தூர் அவர்களை இன்னிசை நிகழ்ச்சி நடத்த மேடைக்கு அழைக்கிறோம். கோவிந்தன் திரு கிருஷ்ணன் மலர் மாலை வழங்கி ஆசீர்வாதம் செய்யப்படுகிறது. நாங்கள் நம்பாவிக்கு சாற்று நீராடினார் எண்ணினாரெல்லாம் நீங்கள் மும்மாடி பேச்சு ஓங்க பெரும் சின்னால் உடவேலுகள புகோலை கோவில் புரோட்டகன் கொடுப்ப தேங்காதே புத்திரந்த சீற்றம் அவற்றி வாங்க வன்முறைக்கும் வல்லல் துருப்ப சித்தன் இந்தாத செல்வம் நிறைந்து
நமக்கு. மணியும் சொன்னார், எடு நேரம் வேணும் வாங்கிக்கோ, கேட்டு வாங்கிக்கோ நேரம் அதான்டா.
ஆண்டாள் திருக்கோவில் ஸ்தானிகம் திரு எஸ். கோவிந்தன் எஸ். கிருஷ்ணன் அவர்களின் பேத்தி மதுமிதா செல்வி மதுமிதா அவர்களின் இன்னிசை கேட்டு மகிழ்ந்தோம். இவர்கள் அனைவருக்கும் எங்களது திருக்கோயில் சார்பாகவும் எங்களது திருக்கோயில் அறங்காவலர் குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருக்கோயில் சார்பாக இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றோம். மற்றும் இந்நிகழ்ச்சி வாத்திய கலைஞர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பூர்வசிகா சபா சார்பாக ஒரு அன்பளிப்பு. அடுத்ததாக சுதா பகவதிரேஷ பபத்யகோதே சௌபாக்ய சம்பதபிஷேக மகாதிகாரம் ஸ்ரீ யோதா சமேத ராஜகோபால சுவாமி அனுகிரகத்தினால ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்துக்காரி ஸ்ரீ ரங்கப்பிரியா என்பாக எல்லா விதமான வளமும் பெற்று ஆண்டார் பெற்று சேவமாயிருக்க வாழ்த்துகிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். வாத்திய கவிஞர்களுக்கும் மிருதங்கம் முத்துக்குமரன் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. வயலின் சுப்பிரமணியன் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியை எங்களுக்கு உபயமாக வழங்கிய திருமூர் கோவிந்தபத்ர அவர்களுக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை போட்டுட்டே இருக்கேன். மறந்தே போயிருக்கும் உங்க பேத்திக்கு என்ன மறந்தே போயிருக்கும் மறந்து அலுவலர்கள் மற்றும் கைங்கரியப்பிலாளர்கள் குறிப்பாக எஸ். கோவிந்தன் அவர்கள் திருமூர், டாக்டர் ஜி. சுதர்ஷன் ஸ்ரீனிவாச சுதர்ஷன் அவர்கள், திரு ஜி. கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் ஸ்தானிகம் டி. சத்யநாராயணன் அவர்கள் மற்றும் டி. ராஜாஜி கோவிந்தன் அவர்கள். நன்றி. இருபத்தாறாவது பாசனம் திருப்பாவூர். Yeah.
ஆண்டாள் பரங்கி நாற்காலி, மன்னார் அனுமந்த வாகனத்தில் ஆண்டாள் கொண்டாடின மனத்துக்கினியானா வரார், ராமனா ஏழியிருக்கார். எனக்கு இதுக்கு மேலே கிளியராக கொடுக்க முடியல, நாளைக்கு ஃபோட்டோ வந்தால் அப்லோட் பண்ணுறேன். முன்னாடி ஆண்டாள் வாகனம், பின்னாடி மன்னாரோட வாகனம், அதுக்கு பின்னாடி எத்தனை வாகனம் பாருங்கோ, தலை சுத்துற மாதிரி. நாளைக்கு 4ஆம் திருநாள் சிங்கம்மாள் குரட்டில் மடோபடி ஆகி, திருமஞ்சனாகி, அலங்காரம் ஆகி, சிங்கமாடத்திரு கீழ்றா, சிங்கம்மாள் குரடு, சிங்கமாடத்திரு ரெண்டுமே திருமலை நாயக்கரோட தங்கையோடது அப்படின்னு நம்பப்படுறது. சேஷவாகனம் கோவர்தனகிரி, ரொம்ப உட்கார்ந்த திருக்கோலத்தில் ரொம்ப அழகாக வருவா. கண் படைச்ச பையன் ஆண்டாளை உட்கார்ந்த திருக்கோலத்தில் சேவிக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்கோ. ஆண்டாளை அனுபவிப்போம். 4ஆம் திருநாள் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்.